தோனி, கோலியை தெரிஞ்ச இன்றைய தலைமுறைக்கு அன்றைக்கு இருந்த அண்ணாவை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சிலர் யாருங்க அண்ணா, அவர் என்ன அப்படி சாதிச்சிட்டாருன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அவர் தோனிக்கெல்லாம் தோனி, பாஸுக்கெல்லாம் பாஸு, லீடருக்கெல்லாம் லீடரு. எப்படின்னா 2007 T20 ஃபைனலில் பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காதவண்ணம் ஹர்பஜன் சிங்கெல்லாம் இருக்கிறப்ப புதியவரான ஜொகிந்தர் சர்மா அவருக்கு அந்த பவுலிங்கை லாஸ்ட் ஓவரை கொடுத்து வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணி பாகிஸ்தானை தோற்கடித்து இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை அந்த T20 கோப்பையை பெற்றுக் கொடுத்தாரு இல்லையா மகேந்திர சிங் தோனி. அதே மாதிரி தாங்க 1967 கர்ம வீரர் காமராஜர் ஐயா மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு எதிராக விருதுநகரில் ஒரு மாணவ தலைவரான இளைஞரான சீனிவாசன் அவர்களை நிறுத்தி 1285 வாக்குகளில் திமுகவை வெற்றி பெற வச்சாரு. அந்த இடத்துல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. 5 விஷயங்களை கையில் எடுத்திருந்தாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1 விலைவாசி உயர்வு, அப்புறம் அரிசி பஞ்சம், அடுத்து மொழிப்போர், இன்னொரு பக்கம் சுடப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள், எம்ஆர் ராதா அவர்களால் சுடப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக 5வதாக வலிமையான கூட்டணி. எப்படின்னா ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிராக இருக்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் சுதந்திரா கட்சி மூதறிஞர் ராஜாஜி ஐயாவுடைய கட்சி, எதிரெதிர் துருவங்கள் ஆனால் ஒரே கூட்டணியில் இணைச்சார் பேரறிஞர் அண்ணா. அடுத்து பார்த்தோம்னா சீபா ஆதித்யநாத் ஐயா நாம் தமிழர் கட்சி அவங்களையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டாரு. காகிதமில்லத் ஐயா, அதில் தினத்தந்தியோடைய உதவியும் இங்கே அண்ணா அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அட்லாஸ்ட் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க திமுக. வந்த உடனே தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினார். சுயமரியாதை திருமண சட்டத்தை அங்கீகரித்தார். அதுக்கு அடுத்து தமிழ் ஆங்கிலம்னு இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தினார் அண்ணா தி கிரேட்டுங்க. பிப்ரவரி 3ஆம் நாள் அவருடைய நினைவு நாள். அண்ணாவை நெஞ்சில் ஏந்துவோம்.